ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் நகரி தொகுதியில் போட்டியிடும் ஒய்எஸ்ஆர் கட்சியின் வேட்பாளரும் தற்போதைய சுற்றுலாத்துறை அமைச்சருமான நடிகை ரோஜா பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு களத்தில் செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், விவரங்கள். நாம் தற்போது ஆந்திர மாநிலம் நகரி தொகுதியில் இருக்கிறோம். தற்போது பார்க்கலாம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய அம்மாநிலத்தினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் நடிகையுமான ரோஜா அவர்கள் தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த நகரி தொகுதியில ஒரு 3வது முறையாக தற்போது போட்டியிட்டிருக்கிறார். காலை அதனால தமிழிலும் பேசி அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 13ஆம் தேதி ஆந்திராவில் மக்களவை தொகுதிகள் மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் தற்போது அந்த பகுதியில் ஒய்எஸ்ஆர் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் ரோஜா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். களத்திலிருந்து விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்டோம். இ பாஸ் நடைமுறை காரணமாக உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களின் எண்ணிக்கை குறைந்து முக்கிய சுற்றுலா தலங்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. கொடைக்கானலை ஒட்டி உதகை கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்த நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனை கட்டுப்படுத்தும் பொருட்டு இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்த வாகனங்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்க தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி சோதனை சாவடிகளில் நேற்று முதல் இ பாஸ் உள்ள வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு கேரளா எல்லையில் உள்ள நாடுகாணி சோதனை சாவடியில் உதகைக்கு செல்ல சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வழக்கமாக அணிவகுத்து நிற்கும். ஆனால் புதிய கட்டுப்பாடு காரணமாக நாடுகாணி சோதனை சாவடியில் 2வது நாளாக வெறிச்சோடி காணப்பட்டது. கொடைக்கானலிலும் இ பாஸ் நடைமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்திருக்கும் நிலையில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் ஏரிச்சாலை, அண்ணாச்சாலை உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் களையிழந்து காணப்பட்டன. கொடைக்கானலில் சுற்றுலாவை நம்பி 90% மக்கள் இருக்கும் நிலையில் இ பாஸ் நடைமுறை குறித்து சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். வாங்கின கடை பக்கெட்டு சீசன்ல சம்பாரிச்சு 10 ரூபா கடன் அடைச்சிரும் தான் எல்லாத்திட்டையுமே நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா எங்களுக்கு இந்த சீசன் இவ்வளவு இ பாஸ் போட்டதுல இருந்து சரி, எலெக்ஷன் வந்ததுல இருந்து ஒரு கூட்டமே ஏற மாட்டேங்குது. சூழல் ஏற்பட்டா நாங்களாம் வாங்கின கடனுக்கு என்ன பதில் சொல்றது? காலையில இருந்து இன்ன வரைக்கும் 70 ரூபாய்க்கு போனி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வச்ச பொருளை நாளைக்கு விற்க முடியாது. நாங்களாம் அழுகிற பொருளை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வச்சு விற்கிற மாதிரி பொம்மை அந்த மாதிரி வியாபாரமும் கிடையாது. சாப்பிட்ற ஐட்டங்க இந்த வருஷம் பூரா காத்திருந்தது இந்த மே மாசம் 1 மாத காலங்கள் தான். இப்போ ஒரு இ பாஸ்ன்ற ஒரு நடைமுறைக்கு அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை கொண்டு வந்தனால எங்களுக்கு மே மாசம் அந்த கூட்டங்களே இல்லாம இந்த கொடைக்கானலே மயான அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அளிக்குது. கொரோனா பெருந்தொற்றின் போது ஆபத் பாந்தவனாக பார்க்கப்பட்ட அஸ்ட்ராஜெனகா நிறுவனத்தின் தடுப்பூசி உலக சந்தையிலிருந்தே திரும்பப் பெறப்படுவது பல்வேறு கேள்விகளுக்கு வித்திட்டிருக்கிறது. மருத்துவ நிபுணர்கள் சொல்வதென்ன? இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். கொரோனா பெருந்தொற்றின் போது இந்தியாவில் கடவுள் வடிவாகவே பார்க்கப்பட்ட 2 தடுப்பூசிகள் எவை தெரியுமா? ஒன்று கோவாக்சின், மற்றொன்று கோவிஷீல்டு. இந்த கோவிஷீல்டு தான் அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கியது. இங்கிலாந்தின் அஸ்ட்ராஜெனகா, ஆக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் கண்டுபிடித்த கொரோனா தடுப்பூசி மருந்தை இந்தியாவில் கோவிஷீல்டு என்ற பெயரில் சீரம் இந்தியா நிறுவனம் தயாரித்தது. இந்தியாவில் 175 கோடி டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும், ஐரோப்பா உள்ளிட்ட பிற நாடுகளில் வாக்சிவ்ரியா என்ற பெயரில் 500 கோடி டோஸுக்கும் மேலாக போடப்பட்டுள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. உலகளவில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட முதல் ஆண்டிலேயே சுமார் 65 லட்சம் பேர் காப்பாற்றப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் கோவிஷீல்டு தடுப்பூசி இரத்தம் உறைதலை ஏற்படுத்தி உயிரை பறிப்பதாக லண்டன் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில்தான் அரிதிலும் அரிதான பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடியது என அஸ்ட்ராஜெனகா ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் உலகச் சந்தையிலிருந்து கோவிஷீல்டை திரும்பப் பெறும் பணிகள் தொடங்கியுள்ளன.
புதிய வகை கொரோனாவிற்கு ஏற்ப பல தடுப்பூசிகள் சந்தையில் இருப்பதால் கோவிஷீல்டின் தேவை குறைந்துள்ளதாக அஸ்ட்ராஜெனகா தெரிவித்தாலும் வர்த்தக காரணங்களால் திரும்பப் பெறுவதாகவும் அறிவித்துள்ளது. இந்த விவகாரத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்கிறார் மருத்துவர் அமலோர் பவநாதன். மேலும் கோவிஷீல்டு செலுத்தியவர்களின் விவரம், அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதன் விவரம் என மத்திய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கண்டிப்பாக சந்தேகத்தை எழுப்புது. பிஸ்னஸ் காரணம்னு சொல்கிறது அவ்வளோ என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இந்த பேண்டமிக் முடிந்தாலும் கொரோனா அங்கங்கே இருந்துட்டு இருக்குது, வேக்சின் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ எல்லா வேக்சின்ஸ்க்குமே உலகத்தில் 24 hours டிமாண்ட்லாம் இருக்காது. உதாரணமாக சிக்கன் பாக்ஸ்க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அல்லது ரேபீஸ்க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது. டிமாண்ட் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் நிறுத்த மாட்டாங்க. லோ லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட்டாக நிறுத்துறாங்கன்றது மனதில் கொஞ்சம் சந்தேகங்களை எழுப்புது. அதுவும் இந்த டைமிங் என்னன்னா இப்பதான் இங்கிலாந்துல 51 பேர் இந்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்காங்க, இறப்பு நடந்திருக்காங்க. இங்கிலாந்து போன்ற சிறிய நாட்டிலேயே 81 இறப்புகள் உள்ளது என்றால், உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அச்சம் தெரிவிக்கும் மருத்துவர் அமலோர் பவநாதன், அதே நேரத்தில் கோவிஷீல்டு போன்ற தடுப்பூசியால் நீண்டகால பாதிப்பு இருக்காது என்றும் கூறுகிறார். மேலும் ரத்தம் உறைதலுக்கான காலம் வெறும் 21 நாட்களுக்குள்ளாக மட்டுமே இருக்கும் என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் குறிப்பிடுகிறார். இது மக்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த 2 எஃபெக்டுமே முக்கியமா ரத்த கட்டி 3 நாள்ல ஆரம்பிச்சு 21 நாளைக்குள்ள முடிஞ்சிடும். அதுக்கு மிஞ்சி இருந்ததா இதுவரைக்கும் உலகத்துல இல்ல. ஏன்னா பல கோடி நம்ம போட்டோம், பல கோடி பார்த்துட்டோம். இப்ப நானே 3-4 ஊசி போட்டிருக்கேன். என்னுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் ஊசி போட்டிருக்கேன். கோவிஷீல்டு தான் போட்டிருக்கோம். கோவிஷீல்டு தடுப்பூசியின் பக்க விளைவுகளை ஆய்வு செய்ய மருத்துவ நிபுணர் குழுவை அமைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில், மக்கள் மத்தியில் எழுந்துள்ள அச்சத்தை போக்க மத்திய அரசே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.